கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் கடனில்லா வாழ்வையும், வறுமையில்லா வாழ்வையும், இன்னும் ஏழ்மை இல்லா வாழ்வையும், இன்னும் நோயில்லா வாழ்வையும், இன்னும் நம்மினுடைய செயல்கள், நம்மினுடைய எல்லாவற்றையும் பரக்கத்துகளாக, ஒரு ரஹ்மத்துகளாக நமக்கு பெற்றுத்தரக்கூடிய, இன்னும் நம் துஆ கேட்டாலே நம்முடைய துஆக்கள் அனைத்தையும் அங்கீகரித்து தரக்கூடிய, இன்னும் நம்மினுடைய இல்லத்தில் பரக்கத்தையும் இன்னும் ரஹ்மத்தையும் பொழியச் செய்யக்கூடிய, இன்னும் நம்மினுடைய குடும்பத்தார்கள், வீட்டார்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய முஹர்ரம் மாதத்தில் நம் அனைவரும் ஒரு தடவையாவது ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு திக்ரு ஒன்றை தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால இன்னும் சில தினங்கள்ல முஹர்ரம் மாதத்தை நாம் அடைய போகிறோம். இப்படிப்பட்ட நாம் சொல்லக்கூடிய இந்த அமலை யார் முஹர்ரம் மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் செய்கிறாங்களோ, ஒரே ஒரு தடவை செய்கிறாங்களோ, அவர்களினுடைய இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய இல்லத்தில் பரக்கத்தை பொழிய செய்வான். பணத்தை மழை போல் பொழிய செய்வான். அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் இருக்காது. இன்னும் அவர்களுடைய வாழ்வில் கடன் என்பது வராது, ஏழ்மை என்பது வராது, ரிஸ்கில் தட்டுப்பாடே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு திக்கரை மட்டும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு, இந்த ஒரே ஒரு திக்கரை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காந்து ஓதிருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் தான் கோடீஸ்வரன், நீங்கள் தான் பணக்காரன். ஏன்னா அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான திக்ர். சஹாபாக்கள் இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதம் வந்துட்டாலே இந்த ஒரு திக்ரை ஓதாமல் இந்த ஒரு மாதத்தை கடக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட முஹர்ரம் மாதம் முழுவதும் நம்முடைய இல்லத்தில் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு பரக்கத்தை பொழிய செய்யக்கூடிய ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ரை எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த ஒரு திக்ரை முஹர்ரமினுடைய ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபஜருடைய தினம் முடித்த பிறகு இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. அது எப்படி ஓதணும் அப்படின்னா, முதல்ல அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை 100 முறை ஓதுங்க. இரண்டாவதாக அஸ்தக்ஃபிருல்லாஹ் இஸ்திக்ஃபாரை 100 முறை ஓதுங்க. மூன்றாவதாக லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா என்ற இந்த ஒரு திக்ரை 100 முறை ஓதுங்க. இதை ஓதி முடித்த பிறகு இந்த ஒரு திக்ரை ஒவ்வொரு டைம் ஓதுங்க. அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற இந்த ஒரு திக்ரை ஒரு முறை. இரண்டாவதாக ரப்பி அக்னினி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னன் இபாதத்திக் என்ற இந்த ஒரு திக்ரை ஒரு முறை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ரை ஒரு முறை. அல்லாஹு லா மானிய லிமா அஅதைத் வ லா முஅதிய லிமா மனஅத வ லா யன்ஃபஉல் ஜத்தி மின்கல் ஜத் என்ற இந்த ஒரு திக்ரை ஒரு முறை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹு வ லா நஅபுது இல்லா இய்யாஹு லஹுன் நிஅமத்து வ லஹுல் ஃபதுலு வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸனு லா இலாஹ இல்லல்லாஹு முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹுல் காஃபிரீன் என்ற இந்த ஒரு திக்ரை ஒரு முறை. ஓதி முடித்த பிறகு சுபஹானல்லாஹி என்று திக்ரை 33 முறை ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை ஓதுங்க. அல்லாஹ் அக்பர் 33 தடவை ஓதுங்க. இது முடித்த பிறகு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த ஒரு திக்ரை ஓதிக்கங்க. பிறகு ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஹுதுஹு சினத்தும் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் மன் அல்லதி யஷ்பஹு இன்தஹு இல்லா பிஇذنஹி யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும் வ லா யுஹீதுன பிஷைஇன் மினல் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ வஸிய குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வ லா யுஹ்து ஹிஃப்லுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம் என்ற இந்த ஆயத்துல் குர்சியை ஒரு முறை. பிறகு குல் ஹுவல்லாஹுடைய சூறாவை
சூரா இஹ்லாஸை ஒரு முறை, பிறகு குல் அஊது பிரப்பில் ஃபலக் அதை ஒரு தடவை, பிறகு குல் பிரப்பின் நாஸ் சூறாவை ஒரு தடவை. இந்த திக்கர்கள் அனைத்தையும் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய வாழ்வாதாரம் உயர்விற்காக வேண்டியும், இன்னும் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்காக வேண்டியும், இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள், சோதனைகள், பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் அல்லாட்ட முறையிட்டீங்கன்னா போதும், இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நினைத்து பார்க்காத பரக்கத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்து விடுவான். என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தந்துடுவான். இன்னும் உங்களுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சு, உடலில் மருத்துவர்களே கைவிட்டாங்க, மருத்துவர்களாலே இந்த நோயை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோயாக இருந்தாலும் நீங்கள் இந்த திக்ரை ஓதிட்டு அல்லாட்ட கேளுங்க, உங்களுடைய நோய் குணமாக்கப்படும். இன்னும் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்கள், இன்னும் உங்களை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவனுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்னும் அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் அல்லாஹ் ஷிஃபாவை தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான நன்மைகளை, பலவிதமான பலன்களை நமக்கு ஒரே ஒரு திக்ர், ஒரே ஒரு தடவை செய்கிறதுனால நமக்கு கிடைக்குதுன்னா இது எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு அமல் என்பதை யோசிச்சு பாருங்கள். ஆக கண்ணியமானவர்களே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நாம் சொன்ன டயத்தில், சொன்ன நேரத்தில், சொன்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக இஹ்லாஸோடு எந்த விதமான தவறும் இல்லாமல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் உங்களை மாதிரி யாராலையும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்க முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாத காலம் மாற்றி விடுவான். ஆக கண்ணியமானவர்களே, இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்காக வேண்டி தமிழில் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த திக்ருகளை, இந்த அமல்களை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் அனைவரும் செய்யுங்கள். இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.